பக்கீர்சாமி மற்றும் நிஷா என்பவர்கள் புதிதாக அந்த ஊரில் குடியேறினர். பக்கீர்சாமி மிகவும் தைரியமிக்க ஒருவராவார். அவர் ஊருக்கு வந்தவுடன், அந்த ஊரில் குடியேறியவுடன் மக்கள் அவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தனர். மக்கள் அவரிடம் பழக ஆரம்பித்தனர். அப்போது காட்டு வழி பாதையை பற்றியும் அங்கு நடக்கும் மர்மங்கள் பற்றியும் கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் பக்கீர்சாமியோ அதை நம்பவில்லை. ஏனென்றால் பக்கீர்சாமிக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, ஆவி நம்பிக்கையும் கிடையாது. அதனால் அவருக்கு எந்த விதத்திலும் அது நம்பிக்கையை அளிக்கவில்லை. நிஷா கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவளாவாள். ஆனால் தந்தையோடு இருக்கும்போது தன் பயத்தை காட்டிக்கொள்ள மாட்டாள். பேயில்லை, ஒன்றுமில்லை என்று கூறிவிடுவார். பக்கீர்சாமி நெசவு தொழில் செய்து வந்து கொண்டிருந்தார். இந்த ஊரிலும் அதே பின்பற்றினார். நெசவு தொழிலுக்காக நிறைய மக்கள் பானை மற்றும் பாண்டங்கள் செய்வதற்காக பக்கீர்சாமியிடம் வந்தனர். பக்கீர்சாமியிடம் காட்டை பற்றி கூறியபோது நக்கலாக அவர் பேசுவார். அப்போது ஒருவர், முருகன் என்பவர், பக்கீர்சாமியிடம் இரவு 8 மணி அல்லது 10 மணிக்கு மேல் அந்த காட்டுப்பகுதியில் செல்ல வேண்டாம், சென்றால் உயிருக்கே ஆபத்து என்று கூறினார். ஆனால் பக்கீர்சாமியோ, அங்கு எத்தனை பேர்கள் இதுவரைக்கும் இறந்திருப்பார்கள் என்று கேட்டார். அங்கு நிறைய பேர்கள் இறந்திருக்கிறார்கள். அப்படியா? அப்போ இறந்தவர்கள் எல்லாம் கொன்றவர்களை பழிவாங்கியிருக்க வேண்டியது தானே, ஏன் வாங்கவில்லை என்று நக்கலாக கேட்டார். முருகனோ, இவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பட்டாதால் தான் புரியும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பக்கீர்சாமிக்கு இவர்கள் சொல்வதை கேட்டு நெருடலாகவே இருந்தது. என்ன பெரிய காடு, எல்லோரும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு அந்த காட்டு 10 மணிக்கு மேல் நான் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆவேன் என்று கூறினார். இதை மகள் கேட்டால் கேட்டு கொஞ்சம் அச்சமடைந்தார். ஏனென்றால் அந்த காடு பற்றி தன் தோழிகள் கூறியது அவளுக்கு நினைவு வந்தது. அந்த தோழிகளில் ஒருவர் அந்த காட்டிற்குள் சென்று இறந்தாள் என்றும் கொடூரமாக இறந்து கிடந்ததையும் பற்றி அவர்கள் தோழி அவர்களிடம் கூறியிருந்தார். ஆதலால் அந்த பயம் அவளுக்கு இருந்தது. தந்தையோ இப்படி கூறியதால் தந்தை முன்பு எதையும் கூற வேண்டாம் என்று அமைதி காத்தாள். பக்கீர்சாமி வேலையெல்லாம் முடித்துவிட்டு சாப்பிட உட்கார்ந்தார். அப்போது மகள், ஏன்பா இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையாக இருக்காதா என்ன? ஏன் இதை நீங்கள் நம்பக்கூடாது? நிறைய பேர் இறந்துருக்காங்களாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. அப்படி அந்த காட்டு பக்கம் போனவங்க திரும்பியே வந்தது இல்லையா? அடப்போமா, நீ வேற, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க நான் என்ன விட்டா போயலா? ஏமா நீ வேற என்று கூறி புறக்கணித்து விட்டார். ஆனால் அவளுக்கு அந்த பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. தந்தையை ஒரு நாள் அங்கே போக வேண்டும் சொல்லியது நினைவுக்கு வந்தது. அப்பா, என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, தயவுசெய்து அந்த பக்கம் போகாதீங்க என்று கூறினாள். ஆனால் அடப்போமா, நீ போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, என் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது என்று கூறியதும் மகளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. தந்தை தான் கூறினால் கேட்க மாட்டார் என்று அவளுக்கு புரிந்தது. சரி,
தந்தை அங்கே செல்லாமல் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனதிலே நினைத்து கொண்டாள். சரிப்பா, இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் என்று கூறிவிட்டாள்.